நல்ல பெருசு. இப்போ எவ்வளோ பெரிய ரேக்கம் பாரு. தோகை விரித்தாடுகிறார். காலையில ஒரு 15 minutes கிட்ட வெயிட் பண்ணஞ்சி. அந்த பக்கம் யாரையும் அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. திரும்பறதுக்கே அந்த பக்கமே காட்டிட்டு இருந்துச்சு. திரும்புது. திரும்பறான்டா. ஏய் குணத்தை மாத்திக்காத. ஏய் உனக்கு பின்னாடி ஒன்று இருக்கதே தெரியாதா? இந்த பக்கம் திரும்ப மாட்டியா? அந்த பக்கம் தான் சத்தம் போடுதுன்னு நினைக்கிறேன். அதான் ஒன் 180 degrees தான் வருது. அதோட இந்த பக்கம் அப்படி திரும்ப அந்த சைடு காத்திருந்து காத்திருந்து அதான் பயந்தான். அதுல அது மயில் சத்தத்துல இருந்து இல்ல. ஆஹா ஆஹா என்ன என்ன இனிமேல் இப்ப அடிக்கடி இந்த பக்கம் திரும்பும். அதே வர கிட்ட இதை நாங்கள் நேற்று ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி நின்று எடுத்துன்னு இருந்தோம். 50 feetல கிடச்சிச்சு இன்னைக்கு. நல்ல பெருசு, நல்ல பெருசு. கொட்டிடும் அப்பனா பசிக்கிறோம். இவங்க எல்லா ரூட்லயும் வச்சுக்கிறாங்க கொத்து கொத்தா. அப்படியே இதுவாக போகிறேன். அஷின் அதை ஃப்ரண்ட்டில் பார்க்கணும். அந்த இது அப்படியே கலர் 7 கலர் ஜொலிச்சிருக்கும் அந்த மாதிரி செய்கிறப்போ. ஒரு மாதிரி ஷேக் பண்ணும். ஒரு ஆறுன போடு. அது அது அந்த மயில் சத்தம் மாதிரியே இருக்கும். ஆறுன இந்த பக்கம் திரும்பி பார்க்குறான். இங்கே பாரு இவனை வீட்டில் இருந்து நீ யார் நினச்சது இந்த மாதிரி தான் மூளை வீட்டில் எங்கே வந்து உட்காந்துட்டான் பாரு. இங்க பாருமா வர ரேட்ல மேல பாரு. எங்கேயும் எல்லா இடத்துலயும் காலைல போங்க ஒரே சத்தம். போன வாட்டி விட இந்த வாட்டி அதிகமாயிடுச்சு. மயில் தானே இவங்க முதல்ல அதில் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் ரொம்ப தண்டனை அதுக்கு சிவியாரிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இது காட்டுவாசிங்க தொடர்றதில்ல போல. இப்பெல்லாம் நிறைய பனிஷ்மெண்ட் அதுக்கு நான் பெயிலபிள் கேஸ் போயிட்டாங்க. ஆஹா என்னமா வச்சிருக்கேன். ஒரு செல்ஃபு விடியா பார்த்துக்கிறோம். ரெண்டுத்துக்கும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. இதை அடிச்சியும் சாப்பிடணும். ஓரளவுக்கு மேலே இதை வளர்த்தணும்னு வச்சுக்க. இப்போ எங்கள் ஊரில்